என்னங்கடா இரவு 2 மணிக்கெல்லாம் இப்படி எல்லாம் நடந்தது? அஸ்ஸலாமு அலைக்கும் டிபிஏ. குரட்டடிச்சு குப்பர நெல்லாத்தான் படுத்துட்டு இருந்தேன். தாய்க்கிழம் எழுப்பி சென்ன முதல் வார்த்தை கிழங்க வாங்கிட்டு அப்பதான் இன்னைக்கு உனக்கு கறி நாப்பனார் எங்கே வைத்தாங்களா? ஒண்ணுமே கதைக்கல. மொத்த கை விட்டு வெளியாக போறேன். தங்கச்சிக்காரமா கள்ளத்தி வாங்குறது கடையடிய வந்து நின்றா. இருந்தவன் ஏத்தி எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான கிழங்கு வாங்குறதுக்கு 2 பேரும் உசாரா கிளம்பிட்டோம். போன இடத்த கிழங்க வாங்கிட்டு வந்துட்டோம். வார வழியில நானா கொண்டு இல்லையா வாங்கின சாப்பாடு கேட்டோனே வாக்கிய தூக்கி வச்சிட்டா. வச்சது என்னவோ இனிப்பு முட்டாயாம். பச்சை தண்ணியும் குடிக்காம வாக்கிய வச்சதுக்காக வேண்டி என்னவோ கசத்துட்டே இருந்துச்சு. காய்க்கிலம் கேட்ட கிழங்க வாங்கி கொடுத்துட்டு அடுப்பங்கிற வாசல்ல அழகா குந்திட்டேன். எனக்கு பசிக்கு சரி தாங்கன்னு கேட்டதுக்கு பாலோட சேர்த்து வண்டப்பத்தையும் தந்தாங்க. தங்கச்சிக்காரிமான பரிச்சையெல்லாம் பத்தி கழிச்சு முடிச்சிட்டு அங்கால போனா சிறுவண்டு பையன் சிக்கிட்டு இருக்கு. ஆளை தொடாமலே அழகா நான் கத்த வச்சேன். அப்படியே பகல் சாப்பாடு நின்றுட்டு வீட்டுக்கே கிடந்தேன். கிடந்து போட்டு மாமியார்த்தங்கட வீட்டை போனேன். என்னத்துக்குன்னு கேட்டா நாளைக்கு அவங்க உம்ராக்கு போறாங்க. சேர்த்து இந்த அரிக்கிற மச்சிக்காரியும் போறா. வரக்குள்ள வாசனை திரவியம் கொண்டு வரண்டு செல்லிருக்கா. பாப்பமே மறுமானே எங்கட விட்ட பே வந்த உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கிட்ட கேட்டாங்க. என்னது பேயா? அப்புறம் பார்த்தா மனுஷங்க தான் களவெடுக்கிறது கருப்பு பரதாவெல்லாம் போட்டுட்டு கலக்கலா போயிருக்காங்க. வீட்டுக்காரக்கள் கண்டோடனே ஓட்டம். எந்த டோடி கொடுத்த ஜில்பாப்போ தெரியல. அவங்களுக்கு நல்லாவே செட் ஆகுது. களவெடுக்கிறதுக்குன்னு நல்ல உடுப்ப கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்ப மாட்டி அடி வாங்க போறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. இதெல்லாம் முடிச்சிட்டு நண்பன் நாடேடியே போனேன். பராட்டா வாங்கி வச்சிருந்தானு. இவன் செய்யற வேலையால நாங்க தான் பாவம். அப்படி என்ன வேலைன்னு கேட்டா அதுவும் இதுவும் ஒரே கையால செஞ்சிட்டு இருக்கேன். இதுக்குள்ள எனக்கு விரசாரா போடுறாங்கன்னு சொல்லி திருத்தினா போய் மாட்டான். பரவாயில்லன்னு சொல்லி வளைச்சிருந்து நாங்க சென்று போட்டு இடையில இன்னைக்கு வீட்டு நேரத்துற போறதுக்கு வழியாவிட்டோம். போற வழியில பதிவு பிடிச்சவங்களோட பல மணி நேரம் கழிச்சிட்டு இருந்ததால இரவு ஊட்ட போறதுக்கே 1.5 ஆவிட்டு. பாருங்களா அப்ப ஞாயிறு பழக்கம் ஒன்றைக்கு அந்த குலைக்கிறனே கழிக்காண்டு எப்படி ஓட கொண்டு வரா. நாய் திறத்தினா ஒரு நாளையிலையும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க, மாறி நின்று பாருங்க. ஃபுல் ஃபயர் ஆப் அது ஓடி. கடைசியா வீட்டு ஓக்கல நாயோட சண்டை ஓடிச்சு. 2 நாள் முடிச்சு அடுத்த பார்க்கலாம்.